பீகார்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலையே ஸ்மார்ட் போன் மூலமாக ஓட்டளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ரெகனைசன்ல இருந்து எல்லாமே இருக்கும். நீங்க எப்படி இவிஎம் மிஷின்ல ஓட்டு போடுறீங்களோ அப்போ விவி பேட் மூலமா ஆடிட் ட்ரையல் பார்க்குற மாதிரி இதுலயும் ட்ரையல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதாவது வாக்குச்சாவடிக்கு நேரடியாக ஓட்டு போடும் போதே பல்வேறு முறைகேடுகள் நடக்குது, கள்ள ஓட்டு நடக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்போது ஸ்மார்ட் போன்ல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அதை யார் கண்காணிப்பா? ஏன்னா நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் இருப்பாரு. அந்த பூத் ஏஜென்ட் இவர் தானா ஓட்டு போட வர்றது அப்படின்றத ஃபேஸ் ரெகக்னிஷனோட அந்த வாக்காளர் ஜாபிதால டிக் அடிப்பாரு. இவர் ஓட்டு போட்டாரு, இவர் போடல அப்படின்றத ஒவ்வொரு கட்சியுமே நோட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்றதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஃபார்ம் 17C அந்த வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு கட்சி பூத் ஏஜென்ட்டுக்குமே கொடுக்கப்படும். ஆனா இப்போ பூத்துக்கே வராம இப்படி ஸ்மார்ட் போன்லயே வீட்டில் இருந்துட்டே அல்லது வேற ஸ்டேட்ல இருந்துகிட்டே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் அந்தந்த கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு கிடைக்காமே போயிடும். அப்ப எத்தனை ஓட்டு பதிவாகுது, எத்தனை ஓட்டு அதுல நல்ல ஓட்டு, யாரு ஓட்டு போடுறாங்கன்ற எந்த டீட்டெயிலுமே கட்சிக்கே தெரியாம தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இப்போ நீங்க 10,000 பேர் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வெவ்வேறு மாநிலத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த யார் யார்ன்ற பட்டியலை நீங்க ஆளுங்கட்சிக்கு மட்டும் கொடுத்துருவீங்க. அந்த நம்பரெல்லாம் ஆளுங்கட்சி யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவீங்களே, இந்த நம்பரை எல்லாம் நீங்க எதிர்கட்சிக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி வருது. இல்லைங்க, நாங்கள் எந்த கட்சிக்குமே கொடுக்க மாட்டோம், ஆளுங்கட்சிக்கு கொடுக்க மாட்டோம், எதிர்கட்சிக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்வதை எல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயார் இல்லை. ஏன்னா எலக்ட்ரோரல் பாண்ட் விஷயத்திலேயே எஸ்பிஐ தான் அந்த பாண்டை வாங்குது. ஆனால் யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ற பட்டியலை வைத்து அவங்க ஆஃபீஸுக்கு ரைடை விட்டு எதிர்கட்சிக்கு ஏன் கொடுக்குற, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின கதையெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ ஒன்றிய அரசுக்கு மட்டுமே இந்த டேட்டாக்கள் அத்தனையுமே போய் அவங்க மட்டுமே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை கேன்வாஸ் பண்ணக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். ஒரு பக்கம் அந்த ஓட்டு யாரு போடுறான்றதும் தெரியாது, இன்னொரு பக்கம் அந்த ஓட்டுகளுக்கு பிரச்சாரம் கூட பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இவிஎம் மிஷின் மீது கேள்வி எழுப்பிட்டு இருக்கும் போதே இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வருது. இவிஎம் மிஷின்லேயே சாஃப்ட்வேரை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு கெடுபடியாக வச்சுருக்கோம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்வதையே மக்கள் நம்ப மாட்டுறாங்க. சாதாரண ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் ஓட்டளிக்கும் உரிமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் அந்த ஆப்பை டெவலப்மெண்ட் அப்படி எடுத்து அவங்க ஹேக் பண்ணிட மாட்டாங்களா? ஓட்டுகளுடைய இதை குளறுபடி பண்ணிட மாட்டாங்களா? இல்லை அவங்க ஆப்பை ஹேக் பண்ணி கள்ள ஓட்டுகளை போட்டுற மாட்டாங்களா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு கட்சியுமே கூப்பிட்டு பேசுனதாகவும் தெரியல. ஆனால் உடனடியாக இதை பீகார் தேர்தலில் அமல்படுத்த இருக்கிறாங்க.